ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் ஏற்கனவே 2 வீடியோவில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து உள்ள டைப் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்லேயும் நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான அந்த 2 வீடியோ இது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முதல்ல உள்ள பேசிக்ஸில் உள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து உள்ள டைப் 7th டைப் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் அண்ட் சட்ஸ் அண்ட் ராட்ஸ், இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ், இது ரெண்டுக்கும் இதுக்கு ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா a பவர் m. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், a பவர் m இன்ட்டு a பவர் n. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். a பவர் 3 இருக்குது இன்ட்டு a பவர் 2 அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, a பவர் m ப்ளஸ் n. m ப்ளஸ் என்ன 3 + 2, 3 + 2 என்ன வரும், அப்போ a பவர் 5. இதுதான் இந்த ஃபார்முலாவோட மெயின். அடுத்தது டிவிஷன், a பவர் m இன்ட்டு டிவைடட் பை a பவர் n. அப்போ n-க்கு மேலே m-க்கு மேலே 3, m-க்கு மேலே n அகெயின் போட்டுங்க பாருங்கள். அப்போ என்ன வரும், இது மேலே வரும்போது 3 - 2 ஆயிரும். அப்போ 1 வந்துருமா, அப்போ a பவர் 1. அப்போ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா என்ன மீனிங், அதாவது a³ த ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னா a பவர் 3 இன்ட்டு 6. அப்போ a பவர் 2 இன்ட்டு 3 அப்படின்னா என்னது 6. அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. a பவர் m த ஹோல் பவர் n. ஏதாவது இதேமாரி எக்ஸாம்பிள் வச்சு படிங்க, மறக்காது. அடுத்தது a பவர் m ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, அப்போ இங்கே அதாவது a பவர் 3 அப்படின்னு இருக்குன்னா அது இங்கே என்ன ஆகுமா, ஃப்ராக்ஷனில் வரும்போது a பவர் -3ன்னு ஆகிடுமா, அவ்வளோதான். அடுத்தது ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் a பவர் m அப்படின்னா என்ன மீனிங்னு சொல்கிறாங்க, nth பவர் ஆஃப் அப்படின்னா இங்கே இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுனா என்ன மீனிங், ஈக்குவல் டு 3/2. இதான் இது உங்களுக்கு பேசிக்காக தெரியும்ல, இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ab த ஹோல் பவர் m அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டில் உள்ள ரெண்டுக்குமே இப்போ xy த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். xy த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரும், ஒய்க்கும் ஸ்கொயர் வரும். இதான அர்த்தம், அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதான் இந்த ஃபார்முலா. அடுத்தது டிவிஷனில் இருந்தாலும் அதே தான், x/y த ஹோல் ஸ்கொயர்னாலும் x² டிவைடட் பை y², அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து எனிதிங் பவர் 0 என்ன 1, அவ்வளோதான். அடுத்தது சட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ், இதில் உள்ளது பாருங்கள் ஃபார்முலா, nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b த ஹோல் பவர் n ab. அதாவது இப்போ nth ரூட் ஆஃப் அப்படின்னாலே என்னது, a பவர் 1/n அர்த்தம். இதுக்கு அர்த்தம் இதுதான். அப்போது இதுக்கு ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு ஒரு n வரும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி a வந்துருமா. அதேமாதிரி பிக்கும் பாருங்கள், b பவர் 1/n அர்த்தம். இந்த ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்தால் 2 கேன்சல் ஆகி 1 ஆயிடும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, a இன்ட்டு பின்னு. அவ்வளோதான். இதுவும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். புரிஞ்சு படிச்சோம்னா ஈஸி. அடுத்தது nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் பின்னா என்ன, a இன்ட்டு பின்னு அர்த்தம். ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் இதுன்னு அர்த்தம். அடுத்தது nth ரூட் ஆஃப் a பவர் n, 2 டிவிஷனில் வருது அப்படின்னா என்னது, ஹோல் பவர் n. அப்போ ஹோல் பவர் என்னன்னு வரும்போது இதேமாதிரி கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், அகெயின் a/b. இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்தது, இங்கே டிவிஷனில் வரப்போகுது, அவ்வளோதான். அடுத்தது nth ரூட் ஆஃப் a/nth ரூட் ஆஃப் b அப்படின்னா என்னது, nth ரூட் ஆஃப் ஹோல் பவர் a/bன்னு வந்துடும், அவ்வளோதான். அடுத்தது ரூட் ஆஃப் a ப்ளஸ் ரூட் ஆஃப் b டிவைடட் பை ரூட் ஆஃப் a மைனஸ் ரூட் ஆஃப் b அப்படின்னா என்னது, a + b + 2ab ரூட் ab பை a - b. ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க நல்லா. அதுமாதிரி கீழே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த 2 ஃபார்முலாவையும் கீழே மைனஸ் வந்தால் கீழே மைனஸ், மேலே மைனஸ் வந்தால் மேலே மைனஸ். மற்றபடி ஃபார்முலா 2க்கும் சேர்ந்தால் மைனஸ் மட்டும் இடம் மாறுது. அது ஃபார்முலா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது தக்கன மாறும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க கிளியராக. அடுத்தது இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 5th ரூட் ஆஃப் 243 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு 243 இருக்குது இல்லையா, 243க்கு நம்ம நானா வகுத்தல்ல இது பண்ண சால்வ் பண்ணுவோம். அப்போ 8 3s are 24, 1 3s are 3. அடுத்தது 3 போட்டோன்னா அகைன் என்ன வரும் 27, அகைன் 3 போட்டால் என்ன வரும் 9, அகைன் 3 போட்டால் 3. ஸோ நமக்கு 5 டைம்ஸ் 3 வருது. அப்போ அந்த இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, 5th ரூட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1/5 பவரில் எழுதியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். 3 பவர் 5 வரப்போகுது. அப்போ 3 பவர் 5 இன்ட்டு 2/5 இப்படி தானே வரும். a பவர் m இன்ட்டு n பவர் த என்ன a இன்ட்டு a பவர் mn, அதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இதுபடி சால்வ் பண்ணும்போது 5 கேன்சல் ஆகி 3 ஸ்கொயர் வரும். ஸோ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்து எழுதும் பொழுது இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு 8 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இதை நம்ம ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்போ இதை நம்ம காமனாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5 + 3ன்னு எழுதுனா 8,
இது இந்த 15 √5 × √3 எழுதுனா √15. அப்போ ஏதோ 2 நம்பரும் சேமாக கிடைக்கா. அப்போ இதை நம்ம எப்படி என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வர போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தோம் இல்லையா, a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ab. இந்த ஃபார்மெட்டில் அல்ஜிப்ரா ஃபார்மெட்டில் கொண்டு வர போகிறோம். அப்போது இந்த இதை என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரதுக்கு 5 அப்படின்றத √5 த ஹோல் ஸ்கொயர். √5 த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன மீனிங், ஃபஸ்ட்டு √5க்கு என்ன மீனிங், 5/1/2 இதான் √5க்கு மீனிங். அதுக்கப்புறம் அதுக்கு திரும்ப ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும், பவரில் 2 வரும், 12 கேன்சல் ஆகி 5 வரும். அப்போ 5 அப்படின்றதும் √2 அப்படின்றதும் சேம் தானா. அப்போ அதை மாற்றி எழுதியாச்சு. அதேமாதிரி 3ஐயும் மாற்றி எழுதிக்கோங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, a² + b² + 2ab. அப்போ இந்த சைடு நம்ம இதை இங்கே மாற்றி இப்படி எழுதிடலாமா, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் ஏயோட வேல்யூ இந்த இடத்துல என்னென்னு வந்திருக்கு, √5. அதேமாதிரி பியோட வேல்யூ என்ன வந்திருக்கு, √3. அதை வச்சு நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ த ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ரூட்டுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகி 2/2ன்னு வருதா, கேன்சல் ஆகி 1 ஆயிரும், பவர் 1 ஆயிரும். அப்போ √5 + √3 அதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், a⁻−10 b⁻10 c⁻−9 × a⁻0 b⁻7 c⁻6. இது ரெண்டையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா a⁻m × a⁻n = a⁻m + n. அப்போ இது ரெண்டையும் பவரை மட்டும் பேஸ் சேமாக இருக்கிறதுல எதெல்லாம் சேமாக இருக்கோ அதுக்குள்ள பவர் ஆட் பண்ணிட்டே வாங்க. அப்போ ஏக்குள்ளே 2 பவர், பிக்குள்ளே 2 பவர், சிக்குள்ளே 2 பவர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் a⁻−10 b⁻17 c⁻−3. அடுத்தது பாருங்கள், சிம்பிளிஃபை √7 + √5 டிவைடட் பை √7 - √5. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் ஏயோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5. அதை அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 12 + 2 × √35/2 அவ்வளோதான். அடுத்தது சிம்பிளிஃபை √9 த ஹோல் கியூப் × √81 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 27² = 3 பவர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 நமக்கு என்ன தெரியும், 3. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 9. அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மாற்றியாச்சு. இப்போ இதை விரித்து எழுதுவோம். 3 3 தடவை, அடுத்து 5 9 5 தடவை டிவைடட் பை 27. அப்போ 9 3s are 27 ஒரு தடவை, அதே மாதிரி திரும்பவும் 9 3s are 27 கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ ரிமைனிங் எத்தனை 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது இல்லையா, அதுக்கு இங்கே எழுதியாச்சு. அடுத்து 3 9 இருக்குது. அப்போது ஒரு 3 3s are 9 3 3s are 9 3 3s are 9 3 ஃபார்மெட்டில் வச்சு எழுதிக்கோங்க. இப்போ எத்தனை தடவை 3 இருக்குது, 7 டைம்ஸ். அப்போ 3/7. அப்போ நமக்கு இங்கே 3 பவர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x = இங்கே என்னது, பவர் 7 வந்திருக்கா. ஸோ ஆன்சர் 7. அடுத்தது 1/√9 - √8. ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட்னா கீழே வந்து உங்களுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ மேலே உள்ளது அதே வரும். கீழே √9 இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b × a - b. அப்போ இந்த சைடில் இந்த ஃபார்மெட் தான் இங்கே நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஃபார்மெட்டை இங்கே நம்ம கொண்டு போகிறோம். அப்போ கீழே என்ன ஆயிரும், 9 - 8 1 ஆயிரும். மேலே ஸ்கொயர் 9ஓட வேல்யூ 3. 8க்கு 4 × 2 வரும். 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2. அப்போ 2 × √2 அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதான் நமக்கு இந்த உள்ள சம்ஸு. இதில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஷினை எடுத்து வச்சுட்டு அவ்வளோ சமையும் சால்வ் பண்ணிவிட்டு 5 சம் கொடுத்துருக்கேன். அதையும் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸாக இருந்தது, நல்லா புரிஞ்சுதா அப்படின்றதையும், தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.